சேசுவின் திரு இருதய ஆலயம் இன்று நாம் அனைவரும் அறிவது போல சேசுடைய திருவுடல் திறத்த பெருவிழா பங்கு விழா. நம் எல்லோருக்கும் நற்கருணையில் இருப்பவர் யார் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். யார் யாரு சொல்லுப்பா. ஏசு யாரு? ஏசு யாரு? ஏசு யாருப்பா? அது தொடர்ந்து சொல்லு. தப்பா நானும் தப்பாக சொல்லிக்கிறேன். ஒன்றை மாதிரி இருக்கும்போது சொல்லு. ஏசு யாருன்னு தெரியாதா? இறைவன். அவர் கடவுள் மட்டுமா? பாப்பா, ஏசு கடவுள் மட்டுமா? அவர் எல்லாமே. அண்ட சராசத்துக்கும் கடவுள். சரி, கடவுள் மட்டுமா? அப்புறம் மனிதர் எதுக்காக வந்தார்? நம்மளை மீண்டுமாக கடவுளுடைய சுவீகார பிள்ளைகள் ஆக்குவதற்காக வந்தார். அவை கடவுளும் மனிதனுமானவர். அப்படித்தானே? கடவுள் நமக்கு என்ன ஆதாரம், ப்ரூஃப் என்ன? சேசு மறுத்தார் இல்லையா சிலுவையில்? அவர் கடவுளா? சுத்தப்பனவர் கடவுளா? தம்பி உயிர்த்தெழுந்த அவருக்கு நல்லா சொல்லி பாராட்டுகள் எல்லாத்தையும். ஆக கடவுளும் மனிதனுமான இயேசு நமக்கு தன்னையே கொடையாக கொடுத்துள்ளார். கொடை கொடுக்கக்கூடிய வள்ளலும் அவரே. கொலையாக தன்னையும் அவர் கொடுத்தார். மற்ற புனிதர்களையோ அல்ல மரியாள் உட்பட போல அல்ல. அவர்கள் இறைவனுடைய கொடைகளுடைய வாய்க்காலாகத்தான் இருப்பார்கள் தவிர அவர்கள் கொடை வள்ளல் அல்ல, கொடை கொடுப்பவர்கள் அல்ல. இயேசு திரு இருதயமானது தன்னையே நமக்காக கொடுத்த இதயம். ஆகவே கொடையாகவும் கொடை கொடுப்பவராகவும் இருப்பதை நாம் நன்கு அறிவோம். ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் அவருடைய திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, வார நாட்கள் ஆயினும் சரி, ஞாயிற்றுக்கிழமை அல்லது கடன் திருநாட்கள் ஆயினும் சரி, அவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மெய்யாகவே உண்மையாகவே இயேசு நற்களை வீற்றிருக்கிறார், பிரசன்னமாயிருக்கிறார். நாம் இங்கு உடன் இருப்பதை விட அவர் அங்கு உடன் இருக்கிறார் என்பதனை குருக்கள், சகோதரிகள், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி சொல்லி அல்ல. யார் சொன்னது? இது என் உடல், இது என் ரத்தம் என்று யார் சொன்னது? இயேசு சொன்ன. எப்போ சொன்னார்? அப்போ சொன்னார். கடவுள் என்று சொல்கிற பொழுது அவர் பொய் சொல்ல முடியாது. அவர் இது என் உடல், இது என் ரத்தம். என்னுடைய உடலை தின்று என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள் வாழ்வு கொண்டிருக்க முடியும். அப்பவே சில பேர் போயிட்டாங்க. மிதமிஞ்சின பேச்சு பேசலாம் பாரு. இவருடைய உடலை நம்ம எப்படி தின்றது? நம்மளாம் கேனிபல்ஸா? அன்றே திரும்பி போய்விட்டார்கள். இன்றைக்கு மட்டுமல்ல, இதை ஏற்றுக்கொள்ளாத, இறை பிரசனத்தை ஏற்றுக்கொள்ளாத கத்தோலிக்க அல்லாத பல சபைகள் இருக்கு, நமக்கு நன்றாக தெரியும். அவர் இன்று போவது புதிதல்ல. இயேசு இருக்கும் பொழுதே போய்விட்டார்கள். நான் சும்மா ஒரு ஓமையாக சொன்னப்பா. வாங்கப்பா போயிடாதீங்கப்பா, கட்சிக்காரன் சேர்க்குற மாதிரி சேர்க்கல. அவர் போறீங்களா? போங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்குறாங்க. யார் இருக்கிறா கூட? சீடர்கள், குறிப்பாக திருத்தூதர்கள், கோவால் திருத்தூதர் சீடர்களாக இருக்கிறார். அப்போ கேட்குற, நீங்களும் போகிறீங்களா? நான் போங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் சொன்னதை மாற்ற போகிறதில்லை, உங்களுக்காக நான் மாற்ற போகிறது கிடையாது. விளங்குதுங்களா? புரியுதா? அவர் இயேசு தான் சொன்னதிலே ஆணித்தரமாக உறுதிப்பட சொல்கிறார். இது என் உடல், இது என் ரத்தம். கேட்குறியோ கேட்கலையோ, ஏற்றுக்கிறியோ ஏற்றுக்கலையோ, விசுவசிக்கிறியோ விசுவசிக்கலையோ, அது ஓம்பாடு.
நான் உங்களுக்காக தான் வந்தேன். உங்களுக்காக உயிரை கொடுத்து மட்டுமல்ல, உங்களோடு என்றும் பிரசன்னமாய் உடனிருப்பை கொடுப்பதற்காக சாதாரண அப்பரச குணங்களிலே நான் உங்களோடு இருக்கிறேன். உலகம் முழுவதும் என்னால் உங்களோடு இருக்கிறேன். உள்ளம் கலங்க வேண்டாம், மரண வேண்டாம், கடவுள் மீது விசுவாசம் வையுங்கள் என்று விசுவாசம் கொண்ட அன்பு இயேசு நம்மோடு இருக்கின்றார். நற்கருணை சிறப்பாக அடுத்து இறை வார்த்தை வாயிலாகவும் இருக்கின்றார். அது ஒரு தனி தலைப்பு. ஆகவே சாவை வென்றுவிட்ட இயேசு அவரே நான் பெறுகின்றேன். அவர் என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் என்னும் கடலை கடந்து புண்ணியம் என்ற நாட்டிற்கு நான் நுழைகின்றேன். அது நிறைவு அடைவது இந்த உலக வாழ்வுக்கு பின்னால். ஆவியானவரால் நான் புதுப்பிக்கப்பெற்று புது மனிதனாகின்றேன். ஆகவே ஆவியினால் இயக்கப்பட்டு நான் மறு கிறிஸ்துவாகவும் நடமாடும் நற்கருணைநாதராகவும் ஆகின்றேன். எனவே அன்புக்குரியவர்களே, நற்கருணை என்பது முன்னாள் எளிமை மிகு பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் கூறுவார்கள், வலிமை உடையோரின் உணவு அல்ல, மாறாக பலகீனருடைய உணவு அது என்று கூறுகின்றார். நாம் உறுதி பெற, வலிமை பெற, ஆன்மீக வாழ்வில் திளைக்க, விசுவாச வாழ்வில் நிலைக்க நாம் தந்தை அவர் சொல்வது போல கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சியுமான நற்கருணையை நாம் உட்கொள்ள வேண்டும். தூயவர்கள் உண்ணும் உணவுதான். அதே நேரத்திலே நாம் அறிவோம், இயேசு அனைவரையும் அரவணைத்தார். சிறப்பாக பாவிகளை, குழந்தைகளை, பெண்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, ஓரங்கட்டப்பட்டவர்களை, சமுதாயத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டவர்களை, தொழுநோயாளிகளை எல்லோரையுமே அவர் அரவணைத்தார். அப்படி என்றால் நாம் நம்முடைய வாழ்விலும் அந்த ஊதாரி பிள்ளை ஏற்றுக்கொண்ட தந்தையாக, காணாமல் போன ஆட்டினை தன்மேல் சுமந்த இயேசுவாக வாழ்வதற்கு நற்கருணைநாதர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவர்தாமே நம்மை மன்னித்து திடப்படுத்தி வழி நடத்துகின்றார். அத்தகைய வழியில் நாம் தவறாமல் இருப்பதற்கு மீண்டுமாக நினைவூட்ட விரும்புகிறேன். தன்னையே உணவாக தருகின்றார். இரண்டாவது கருத்தாக, குடும்பத்திலேயும் நாம் இவ்விதமாக கணவன் மனைவி இடையே உள்ள அர்ப்பணம், ஒருவர் ஒருவருக்கு தங்களையே தரக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். இயேசு தன்னையே கொடுத்தது போல கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். அர்ப்பணம், ஈடுபாடு இரண்டும் வேறு. வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, புருஷன் எவ்வளோ வேலைக்கெல்லாம் போகிறாரு, ராத்திரி போயிட்டு பகலில் போய் ராத்திரி வராரு. வீட்டில் அம்மா எல்லா வேலையும் செய்கிறாங்க, 24 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அவருக்கு ஒரு வேலைனா அம்மாவுக்கு 10 வேலை. சமையல்காரிலேருந்து டாக்டர் வரைக்கும் அம்மா தான், 10 வேலை, சம்பளம் கொடுக்க முடியாது. அது 2 பேருமே அவர் ஈடுபாடு காட்டுகிறார்கள். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் அர்ப்பணம் செய்கின்றார்களா? இயேசு மனிதனாக பிறந்தார், ஈடுபாடு கொண்டார், மனிதனோடு மனிதனாக வாழ்ந்தார், ஈடுபாடெல்லாம் இருந்தது. ஆனால் அவர் தன்னையே இழந்தார். அதுதான் அர்ப்பணம். இன்வால்வ்மெண்ட் இஸ் ஈடுபாடு, கமிட்மெண்ட் என்பது அர்ப்பணம். there is a difference. இழப்பு என்ற ஒரு கருத்தை அர்ப்பணத்திலே பார்க்கின்றோம். அப்பதான் இயேசு சிலுவையிலே தன்னையே நமக்காக அர்ப்பணித்தார். அந்த இயேசுவின் திருதயத்தை நாம் கொண்டாடுகின்ற நாளில் மட்டுமல்ல, அவரை பாதுகாவலராக கொண்டு இரட்சகராக கொண்டு இருக்கிறார். நானும் நீங்களும் அவரை முன்னிட்டு நம்மை அர்ப்பணிக்கின்றோமா? குருக்கள் நாங்கள் மக்களுக்காக எங்களை அர்ப்பணிக்கின்றோமா?
3 மணி வரைக்கும் யாரும் வராதீங்க, தூங்குகிற நேரம் அப்படின்னு சொல்கிறோமா? அவசரமாக 2:30 மணிக்கு வர்றவங்களும் நாங்கள் பார்க்குறோமா? அதுபோல் கணவன் சம்பளம் வருதில்ல, நைன்ட்டே இருக்காரு, பேசாமல் போ. அது அல்ல. பணத்தை அவள் திருமணம் செய்யவில்லை. ஒரு பொண்ணு தான் போட்ட 50 பவுன் நம்ம அம்மா அப்பா போட்ட நகை புருஷன்கிட்ட கொடுத்து வேலை படித்த பையன் கழட்டி கொடுத்து, உங்கள் அம்மா திட்டுவாங்களா? எங்கள் அம்மா எனக்கு தானே கொடுத்தாங்க, இப்போ நான் தானே ஏன் பண்ண ஏன் நீங்கள் யார்? நீನು நானும் ஒன்று, வேற இல்லை, நான் ஒன்று. இது விற்பீங்களோ அடகு வைப்பீங்களோ வேலையை வாங்கிட்டு வாங்க. இதுதான் அர்ப்பணம். எங்கள் அம்மா கொடுத்தாங்க, உனக்கா கொடுப்பேன், போய் சம்பாதிச்சுக்கப்போ. அது அர்ப்பணம் இல்லை, இழப்பதுக்கு தயார். இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்கணும், அம்மாவோ அப்பாவோ கணவனோ மனைவியோ அல்லது பிள்ளைகளோ தாத்தாவோ பாட்டியோ குருக்கள் நாங்களோ ஆயர்களோ இழப்பதற்கு நாங்கள் தயங்குகின்றோம். நாம் தயங்குகின்றோம். எத்தனை குடும்பங்களில் பிரச்சனைகள் வருது? இழப்பதற்கு தயாராக நேரம். அமெரிக்காவில் சொல்கிறாங்க, அப்போ 7 நிமிடங்கள் தான் ஒரு நாளைக்கு பிள்ளையோட செலவழிக்கிறாங்க. சம்பாதிச்சு என்ன வாங்கிட்டு அப்போ போகிறாரு, வீட்டை தூக்கிட்டு போகிறாரா? 4 காரை கையிலையும் காலில் 4 கார் தூக்கிட்டு போகிறாரா? ஒன்றும். உறவு தான் முக்கியம். அந்த உறவை ஏற்படுத்துவதற்காகத்தான் தம்பி சொன்னது போல் இயேசு கடவுளாக இருந்து மனிதனாக வந்தார். உறவை அறுத்து கொண்ட பல மனிதர் போடா அப்படின்னு விடவில்லை. அன்போடு அழைத்து அர்ப்பணம் செய்த தன் மகனை அனுப்பி அவளும் தன் உயிரை கொடுத்திருக்கின்றார். உறவை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு ஏணியாக இருக்கின்றார், பாலமாக இருக்கின்றார். அதுபோல் குடும்பத்திலே சேசுவின் திருதிற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாம் அனைவருமே, அந்த தீவ நக்கரை வாங்கின நாம் அனைவருமே அவர் எப்படி தன்னை இழந்தாரோ அதுபோல் குடும்பத்தை நான் இழப்பதற்கு நேரத்தை, பணத்தை, நகையை, அதிகாரத்தை. இன்றைக்கி இத்தனை ஆர்மல்கள் அதிகாரத்தை பங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் சொல்கிறதான் சட்டம். நாளில் அது சொல்ல முடியல, இன்றைக்கி சொல்ல முடியல. நான் தான் நானும் தான் சம்பாதிக்கிறேன். நம்மளை விட ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க. பர்சன்டேஜும் ஒரு வாரம் தமிழ்நாட்டில் பார்க்குற பேப்பரில் அவங்க தான் படிக்கிறாங்க. நானும் தான் ஏன் சம்பாதிக்கிறேன். எனக்கு காப்பி போட்டு கொடுவேன், நீ குடித்த காப்பி கழுவோமா கம்முன்னு பார்க்குறீங்க. நான் சொல்ல கருத்து புரியுதா? அர்ப்பணம் என்று சொல்லும்போது நம்மளை வரட்டு கௌரவத்தை பார்க்காமல் மன்னிக்க முடியல. 4 பேர்த்துக்கு முன்னாடி நான் கூப்பிடுங்கம்மா என்னை திட்டிவிட்டா, நான் எப்படி அவளோட பேசுறது? பாவிகளாக இருந்த பொழுதே இயேசு கடவுள் நம்மை அன்பு செய்தார். நம்முடைய நற்செயல்களை முன்னிட்டு அல்ல, நம்முடைய பாவத்தை முன்னிட்டு. நாட் in spite of our sins, but because of our sins God loved us first. யோவான் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவினுடைய துடிப்பை குடும்பத்திலே கணவனும் மனைவியும் உறவாக கொண்டு வாழ்கின்ற பொழுது இந்த அர்ப்பணம் என்ற வார்த்தைக்கு நாம் அர்த்தம் கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். அவருடைய பிணைப்பு இந்த மாவு பிணைக்கிறோம் இல்லையா, சோடா மாவு போட்டு கலக்கிறோம் இல்லையா, சோடா மாவு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அது ஒரு துளி தண்ணி நம்ம உருவான ரசத்தில் ஊற்றுறாரு, ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர். அது வந்து கிறிஸ்துவனுடைய இறை இயல்போடு மனித இயல்பு கலக்குது, தண்ணி எடுக்க முடியாது. அதுபோல் கணவனும் மனையும் ஒரே உயிர் இல்லையா, அது அதிகமாக தெரியும் என்ன விட. ஆகவே அங்கே அந்த பிணைப்பு, அந்த இணைப்பு இருக்கிறதா? எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு சொந்தக்கார குடும்பம் தான். புருஷன் அடித்து மாட்டு வண்டியில் வச்சு அட்ரஸை கொடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறார். அவர் வந்து காமிக்கிறார், அம்மா இந்த வீடு உங்கள் வீடு தானா? ஆமாய்யா. என்னையா? இந்த உள்ளார ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது, இங்கே இறக்கி விட சொன்னார். அந்த அம்மா வந்து பார்க்குறாங்க, அவன் மக. இல்லை, இங்கே எங்கேருந்து வந்தியோ அங்கே கொண்டு போய் விட்டு அந்த அம்மா இறக்கப்பட்டு
பாவப்பட்டு சரி வாமா அனுப்பிச்சுட்டாங்க. இன்றைக்கி என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அனுப்பிச்சுட்டான் அவன் வந்து கூப்பிட்டு போகணும், நீ வாடி உள்ளார பார்த்துக்கலாம். இன்றைக்கு அப்படி தான் சொல்லுவோம். 1000 ஒருத்தி அம்மா என்ற நிலையிலே அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, 72 ஆண்டுகள் திருமண வாழ்ந்தார்கள் அந்த பெரியவர்கள். இன்னைக்கு இணைந்து விட்டார், பிழைத்தாச்சு. ஒன்று நகமும் சதவீதம் பாடுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த வாழ்க்கை வருகின்ற பொழுது தான் அவங்களுக்கு வைத்து வரும்போது தான் தெரியும். புரியுதுங்களா? கிறிஸ்து தன் இறை இயல்பையும் மனித இயல்பையும் இணைத்து நமக்கு உணவாக வருகின்றார் என்றால் அவருக்குள் நானும் நீங்களும் அத்தகைய உணர்வை, துடிப்பை, அருளை, அன்பை, அனலை கொள்ளவர்களாக வாழ வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா கொண்டாடுகின்றோம். ஓகே, அதனுடைய தாக்கம் எவ்வளவுக்கு இருக்கிறது என்று நாம் தான் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக கிறிஸ்துவும் திருச்சபையும் என்று பவுலுடைய சொல்லுவார். மணவாட்டி, திருச்சபை மணவாட்டி, அது ஒரு மறைப்பொருள் என்று. எதுவாயினும் நாம் சொல்லும் போல, எதுவாயினும் நாம் பாவமே செய்தாலும் கூட நாம் அவருடைய மணவாட்டி, அவர் புறக்கணிப்பது இல்லை. நாம் கஷ்டப்பட்டாலும் கால் ஒடிந்து இருந்தாலும் நாம் அவருடைய மனவாட்டி. அந்த உண்மையான அர்ப்பணமும் அந்த ஆழ்ந்த உறவும் இருக்கின்ற பொழுது வாழ்க்கை என்ன நேர்ந்தாலும், கணவனுக்கோ மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ எது நடந்தாலும் நாம் அந்த பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இயேசுவை போல இருப்போம். மதுரையிலே ஒரு ப்ரொஃபஸர், ஒய்ஃபு டீச்சர், 2 பசங்க. திடீரென்று அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக், பேராலிசிஸ் அட்டாக். கை கால் விளங்கவில்லை, வேலைக்கு போக முடியாது. என்ன பண்ணலாம்? பதில் சொல்ல வேண்டாம். நான் போயிட்டு வரையா, ஒன்றை வச்சுட்டு மாரடிக்க முடியாது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியல, எனக்கு நீ பாரமாக 2 பசங்க வருகிறாங்க அப்படி என்று சொல்லி போகவில்லை. அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ, கால்வழி எழுந்திரிச்ச பிற்பாடு எல்லாம் போய் செய்து வச்சுட்டு சமைச்சு ஊட்டிட்டு பசங்களுக்கு டிஃபன் பேக்கில் கொடுத்துட்டு தனக்கு பேக் எடுத்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மத்தியானம் வந்து சாப்பிட்டு புஷ்டனுக்கு ஊட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து திரும்ப சாயங்காலம் அது செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்து ராத்திரி சாப்பிட படுக்க வச்சு. இன்றைக்கு இதுதான் அர்ப்பணம். வாழ்விலும் தாழ்விலும் நோயிலும் சுகத்திலும் நான் உனக்கு பிரமாணிக்க. பழைய வார்த்தை, இப்போ புதுசாக உண்மை. அது பழைய வார்த்தை அர்த்தமுள்ள பிரமாணிக்கமுள்ளவனாக இருப்பேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லை. கடவுள் அப்படி தான் என்னையும் உங்கள் நடத்துகின்றார். நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோம், அவர் பிரியமாக நான் நடக்கிறேன், அவர் பிரியமில்லாமல் சில காரியங்கள் நான் செய்யலாம். இருந்தாலும் நம்மை புறக்கணிப்பதில்லை. அந்த இளைய மகனை ஓடோடி தன்னுடைய அந்தஸ்தை, அதிகாரத்தை, கௌரவத்தை பாராமல் ஓடுறார். எனக்கு பெரிய மனுஷன் ஓடுறார். எதுக்கு ஓடுறார்? அவர் புள்ள, என் புள்ள, ஓன் தம்பின்றான். அண்ணன் வந்து ஓம் மகன்றான். பாருங்க, உறவுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா? ஓன் தம்பின்றார், உறவு வைக்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான்? பெரியவன் ஓம் மகன். உறவை அறுக்கின்றான். தந்தை உறவை ஏற்படுத்துகின்றார், உருவாக்குகின்றார். இவ்விதமாக அன்புக்குரிய மக்களே, நம்முடைய வாழ்க்கை நற்கருணை உட்கொள்கிற நானும் நீங்களும் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கின்றோம். குடும்பத்தின் மூலமாக 3வது கருத்தாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கடவுள் நம்மை அனுப்புகிறார். தந்தை மகனை அனுப்பினது போல, இயேசு அப்போஸ்தலரை தீர்த்துரை அனுப்பினது போல, இன்றைக்கு ஞானஸ்நானத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அனுப்பி இருக்கின்றார். குடும்பம் என்ற நிலையில் நாம் ஒரு சமூக பண்பு கொண்டதுதான் உறுதி பூசுதல், குருத்துவம். தெரியும், நான் எனக்காக குறிப்பிட்ட வாங்கல, உங்களுக்காக. உறுதி பூசுதல் என்பது நாம் அனுப்பப்படுகிறோம். The mission is given to us to proclaim the Lord Jesus.
டு எக்ஸ்பேண்ட் இஸ் கிங்டம், அவருடைய அரசை நாம் நிலைநாட்டுவதற்கு, பரப்புவதற்கு நாம் அனுப்பப்படும் உறுதி பூசல் மூலமாக முக்கியமான நோக்கம். அதுபோல திருமணம், குருத்துவம் போல திருமணமும் ஓர் அழைப்பு. கணவன் மனைவியாக நீங்கள் குட்டி திருச்சபையாக இருந்து, திரு அவையாக இருந்து, உங்கள் குடும்பத்திலே அந்த இறை அரசை கட்டவும் நிலைநாட்டவும். அறையில் ஆடிதான் அம்பலத்தில் ஆடணும். அவை குடும்பத்திலே அதை கட்டி எழுப்பின அந்த வழக்கத்திலே நாம் செல்லும் இடத்தெல்லாம் அந்த இறை அரசை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக வாழ்வதற்கு நாம் அனுப்பப்படுகிறோம். அழைக்கின்ற கடவுள் நம்முடன் பயணிக்கின்றார், அபிஷேகிக்கின்றார். இவ்விதமாக நற்கருணையில் நாம் கடவுளை வழங்குவது போல, நற்கருணைக்கு நாம் சாட்சி பகர்வது போல, நற்கருணை மூலம் தோழமை உறவு கொள்வது போல, நற்கருணை போல நாம் தியாகம் செய்வது போல, குடும்பத்திலும் அவ்விதமான மனநிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் நாம் மரியாதையும் மதிப்பும் செய்ய வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அங்கு குடும்பத்திலே ஒருவருக்கு ஒரு சாட்சி பகர வேண்டும். அந்த திருமண பூசை 4வது பூசை இருக்கிற அதில் பார்த்தா ஜெபத்தில் புனிதத்தை வளர்க்க என்ற ஒரு வார்த்தை வரும். ஆண்டவரே, இந்த மன தம்பதிகள் ராஜாவும் ராணியும் தங்களுக்குள் புனிதத்தை வளர்க்க அருள் புரிகிறார்கள். அவை புனிதப்படுத்துதல் என்பது நாம் செய்யக்கூடிய வேலைகளை அர்ப்பணத்தோடு செய்கின்ற பொழுது அங்கே நெருக்கம் ஏற்படுகிறது. எனக்கு பிடிக்கல மனைவியை, அது புருஷனை பிடிக்கல, உப்பு அள்ளி போட்டு கொடுக்குறது, அதனால் சண்டை பிளவு ஏற்படுகிறது. ஆனால் அன்போடு அதே கத்திரிக்காய் தான் வாரம் பூரா இருந்தாலும் டேஸ்ட்டாக ஒவ்வொரு விதமாக செய்கின்ற பொழுது என் புருஷனுக்கு நான் செய்கிறேன். இந்த உண்மையான அன்பு அர்ப்பணத்தை செய்கின்ற பொழுது அவர் எனக்கு சேலை வாங்கி கொடுக்குறாரா, நகை வாங்கி கொடுக்குறாரா இல்லையோ, என் புருஷன் நான் அவருக்கு நான் செய்கிறேன். ஏன்னா சில சமயங்களில் பெண்கள் மன்னிக்கணும், நீ சேலை வாங்கி கொடுத்தா நான் உன்னை கவனிக்கவே மாட்டேன் போ. அது மாதிரி ஆற்றுக்காரர் மாப்பிள்ளையும் சொல்லுவார், ஆற்றுக்காரையை பார்த்து, உனக்கு இதெல்லாம் தேவையா உனக்கு. ஆக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இறுதியாக நாம் அனைவருமே இந்த முன்னரையில் வாசித்தார்கள். அந்த கருத்தை நான் 2வது வாசத்தில் உள்ள ஒரு கருத்து. இந்த நற்கருணை நானும் நீங்களும் என்ன சொல்கிறோம்? சாமி சொல்கிறாங்க கிறிஸ்துவின் உடல். என்ன சொல்கிறீங்க அக்கா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவனும் அப்படியே ஆகட்டும், நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். இயேசுவின் உடலை எடுத்துக்கிறீங்க இல்லையா? ஒரு பின்னாடி வர்றவங்க அந்த அக்கா வராங்க, அங்கே எங்கேயும் பார்க்குறாங்க. ஒரு பின்னாடி ஒருத்தவங்க வராங்க, வரிசை இல்லை. அவங்க யார்? அக்கா இல்லை, கூட பிறந்த அக்கா இல்லை. யாருமே கூட பிறக்க முடியல. கட்ட குழந்தை ஒன்று தான் ஒன்று பிறக்கும். அவங்க யார்? கிறிஸ்து தலை, மறை உடல் தலை, நம்மெல்லாம் உறுப்புகள். அப்போ எனக்கு பின்னாடி வர்றவங்க யார்? எனக்கு முன்னாடி போனவங்க யார்? உடலின் உறுப்பு. கிறிஸ்துவின் உடல் என்று சொல்கிற நான், நீங்கள் ஆமன் சொல்கிற பொழுது எனக்கு முன்னாடி போன தாத்தாவும் எனக்கு பின்னாடி வர குட்டையோ கிறிஸ்துவினுடைய உடல். ஆமென். விளங்குதா பிள்ளைகளா? சின்ன பிள்ளைங்க விளங்க, எல்லாத்துக்கும் விளங்கிடும். விளங்கிச்சா தம்பி? அப்போ எப்படி நடக்கணும்? நான் அடுத்தவர்களே நாம் கிறிஸ்துவில் சகோதரனாக சகோதரியாக நாம் பார்த்து அன்பு செய்ய வேண்டும். அப்போ ஒற்றுமை வரும். கிறிஸ்து நம்பிக்கை கொண்ட குழுமம் பவுல் அடியார் சொல்வது போல யூதன் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமகன் இல்லை, அதை விட தாண்டி போறாரு. ஆண் என்றும் பெண் என்றும் போட்டார், நெத்தியில் அடித்த மாதிரி அடிக்கிறார். வித்தியாசமே இல்லை என்று சொல்கின்றார். அந்த அன்பு உறவை மையப்படுத்துகின்றார். அவர் நற்கண்ணு வாங்கின நானும் நீங்களும் எவ்விதமாக வாழ்கின்றோம். ஒரு ஆயர் அவர் பிரசங்கத்தில் சொல்கிறார். இது சொன்னது 1973 நடந்த நிகழ்ச்சி தான் சொல்கிறார்.
2 பேர் பெண்கள் சண்டை போட்டுருக்குறாங்க கோயிலில். அவங்க ஏற்கனவே வீட்டில் சண்டை போடுறது அது தொடருது, கோயிலில் வந்து தொடருது. நண்பனுக்கு நேரம் வந்துருச்சு. சண்டை போகிற ஒரு ஆள் சொல்லுது அடுத்தால பார்த்து, நன்மை வாங்கிட்டு வந்து ஒன்று பார்க்குற ஒரு கை, நன்மை வாங்கிட்டு வந்து ஒரு கை பார்க்குறேன். பொருந்துதா? பொருத்தமா? என்ன பொருத்தம்? பொருத்தமே கிடையாது. நம்ம நன்மை வாங்காமலே இருந்திருக்கலாம். ஆக ஒற்றுமை விளைவிக்கக்கூடிய அருள் அடையாளம் நட்பு. அன்பின், ஒற்றுமையின், நீதியின், பரிவின், பாசத்தின் அடையாளம். அதை உட்கொள்கிற நானும் நீங்களும் இந்த ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒரு கருவியாக இறை கரங்களில் செயல்பட வேண்டும். செயல்படுகிறோமா? உடனே மாமனார் மாமியாருக்கு போவோம், எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா சகோதரன் சகோதரிக்குள்ளாரையே இன்னைக்கு எவ்வளவோ யாரை நம்புறதுன்னு இல்லை. எந்த பாம்பு எந்த புத்தில் இருக்குன்னு இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. கேஸ் நிறையா நான் நிகழ்ச்சி சொன்னேன், டைம் ஆயிடுச்சு. அதனால் அண்ணனோ தம்பியோ மாமியாரோ மருமகளோ நம்ம எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். இயேசு நம்முடைய மூத்த சகோதரன், நம்ம அனைவரும் சகோதரிகள். இந்த ஒற்றுமை உணர்வை நாம் நம்முடைய இந்த கடப்பாறை முழுங்கிட்டு அப்படியே தான் நிற்கணும், வணங்கவே வணங்க முடியாது. அந்த மாதிரி சில சமயங்களில் மாமியாரோ மருமகளோ நிற்பாங்க, பல மருமகளோ நிற்பாங்க. தேவையில்லை. குடும்பம் சமாதானம் சந்தோஷமாக ஏழை வீட்டுக்கு போய் பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக. நான்லாம் வீடு பங்கு சந்தைக்கு போகும்போது ஏழை வீட்டில் ரொம்ப நேரம் இருக்கலாம், அவ்வளோ ஒற்றுமை சந்தோஷம், ஒரு பகிர்வு, அவங்களுக்குள்ள உள்ள அந்த சலாபிக்கக்கூடிய உறவாடக்கூடிய ஒரு தன்மை. அந்த பணக்கார வீட்டில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். எல்லா வீட்டிலும் சொல்ல மாட்டேன். பணம் மையப்படுத்தப்பட்டால் பணம் தான் ஆட்டி படைக்கும். கிறிஸ்து மையப்படுத்தப்பட்டால் கிறிஸ்து ஆட்டி படைப்பார் அவருடைய பண்புகளால்.